ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி ரகுராம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னது கடைசியில் பார்த்தோம்னா அண்ணனே அண்ணியை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான், அவருடைய மனசில் இன்னும் ஜானகின்னு இருக்க தான் செய்கிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, நான் ஜானகி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறோம்னா அதுக்கு வேறு யார் காரணம் கிடையாது. என் பொண்ணு என்கிட்ட கேட்டுக்கிட்டனால தான் நான் வீட்டுக்கு அவளை அழைச்சிட்டு வந்தேன். மற்றபடி அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் அவள் செய்த ஜப்புக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்டதுமே பத்மாவும் பார்வதி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பரவாயில்ல, அண்ணன் மனசில் இன்னும் ஜானகியனியை கோவத்தோட தான் வச்சிருக்கிறாரு. இன்னும் ஜானகியனியை அவர் ஏற்றுக்கிடலை, தனாவால் தான் அவர் காப்பாற்றி அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மாவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானகி நேராக சாமி கிட்ட போய் அவங்க கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே மாயாவும் வரவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க, மாயா நீ வா என் கூட அப்படின்னு சொல்லும்போது, எங்கே பெரியம்மா அப்படிங்கிறாங்க. வா, ஒருத்தரை பார்த்து நான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வளைச்சிட்டு ஜானகி பார்த்தோம்னா நேராக புவனேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. புவனேஸ்வரி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்காக ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவத்தோட கேட்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு நீ தானே காரணம். உன் வீட்டு பையனை மறைச்சி வச்சுக்கிட்டு எங்கள் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது உடனே பசுபதி சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, சொல்ல பொண்ணைக்கு உங்களால் நான் என் பையனை இழந்திருக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே உச்சக்கட்ட ஆவேசத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜானகி. என்னையா சொல்லிட்டு இருக்கிற, உன் பையனை நீங்களே மறைச்சி வச்சுக்கிட்டு என் மேலே பழிய சுமத்தி எங்கள் குடும்பத்தையே நாசம் பண்ணுறதுக்காக இருந்தீங்களே, நல்ல வேலையா மாயா மட்டும் இப்போ அவனை பார்க்கலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கும்போது உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எங்கள் பையனோட கதையை நீ முடிச்சுட்ட, எங்கள் பையன் இல்லாமல் நாங்கள் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தோட வாரிசு நாங்கள் இழந்து தவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாயா வேற யாராவது பார்த்துட்டு காத்தின்னு அவள் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறா, உன்னை காப்பாத்துறதுக்காக அவள் சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க. இப்படி மாயாவை பற்றி சொன்னதுமே ஜானகிக்கு வந்ததே கோபம். உடனே ஜானகி ஆவேசத்தோட சொல்கிறாங்க, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஒன்றை மாதிரிக்கு நினச்சிட்டியா என் பொண்ணு எப்பவுமே உண்மை மட்டும் தான் அவள் பேசுவா. அவள் மட்டும் கார்த்தியை பார்க்கலன்னா இன்னைக்கு நான் குற்றவாளியெல்லாம் நான் உள்ளே போய் இருந்திருப்பேன், என் குடும்ப மானத்தையில நீ வாங்கியிருப்ப. ஒழுங்கு மரியாதையா உண்மையெல்லாம் நீந்து சொல்லி ஒத்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி எங்கே இருக்கான்னு நீ உண்மையை சொல்லிடு, கார்த்தியை ஸ்டேஷனில் கொண்டு ஒப்படைச்சிரு அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ஜானகி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ உண்மையை மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கீங்க, நாங்களே கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். அந்த கார்த்தியை கூட்டிகிட்டு நான் ஊர் பஞ்சாயத்தில் கொண்டு நிறுத்துறேன்னா இல்லையான்னு பாரு, ஒழுங்கு மரியாதை உங்கள் எல்லாத்தையும் இந்த ஊரை விட்டு நான் துரத்தி அடிக்கிறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. உன்னால என் குடும்பத்தை எதுவுமே செய்ய முடியாது, நீ 20 வருஷம் இல்லை எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாலும் சரிதான், உன்னால என் குடும்பத்தை எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி ஆவேசத்தை பேசிட்டு, மாயாவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி மாயாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க போனதுமே மகாலிங்க நினைக்கிறாங்க, என்னது இந்த அம்மா இந்த போடு போட்டுட்டு போகுது, இவங்க என்ன அடங்கி போய் உட்காந்துருக்குறாங்களா அப்படின்னு. மகாலிங்கம், என்னம்மா நீங்கள் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறீங்க, அவங்க இந்த பேச்சு பேசிட்டு போகிறாங்க, ஒருவேளை அவங்க கார்த்தி தம்பியை கண்டுபிடிச்சி அவங்க ஊர் பஞ்சாயத்தில் கொண்டு நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கவும் உடனே இதை கேட்டதுமே புவனேஸ்வரி மகாலிங்கத்தை அடிக்காத குறையாக பேசிட்டு இருக்கிறாங்க. என்னையா நீ வேற என்ன எரிச்சல் படுத்திட்டு இருக்கிற, அந்த ஜானகி தான் இந்த அளவுக்கு பேசிட்டு போறான்னா நீ என்ன எரிச்சல் படுத்திட்டு இருக்கிறியா, ஒழுங்கு மரியாதையை போய் அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தோட பேசவும், என்னங்க உங்க நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்கிறேன், கார்த்தி தம்பியை இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது மறைச்சு வைங்க, யாரு கண்ணிலும் பற்றாம, முக்கியமாக இந்த மாயா கண்ணில் பற்றாம, அவள் கண்ணில் மட்டும் பட்டுட்டா கண்டிப்பாக கார்த்தி தம்பியை அவளே இழுத்துட்டு போய் அங்கே போய் ஒப்படைச்சிருவா, அதுக்கப்புறமா அவ்வளோதான் அவங்க குடும்பமான எல்லாமே முடிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. உடனே பசுபதி மகாலிங்கத்தை போட்டு, ஏய் நீ சும்மா இருக்க மாட்டியா, ஏற்கனவே எங்களை அவள் எரிச்சல் படுத்திட்டு போயிருக்கிற, இல்லை நீ வெறிய பேசாம இரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி கார்த்தியை கூப்பிடவும் கார்த்தி வராங்க. இங்கே பாரு கார்த்தி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ யாரு கண்ணிலுமே பற்றாத, முக்கியமாக யாருக்குமே நீ ஃபோனும் பண்ணிடாத, அந்த மாயாவும் ஜானகியும் இந்த மாதிரிக்கும் உன்னை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தியும் சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை நான் கேட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க, அதனால நான் சொல்கிறத கேளு, யாரு கண்ணிலும் நீ பற்றாத கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கார்த்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி மாயா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ இங்கே கதிரையும் தனாவையும் தான் காட்டுறாங்க.
அப்போ கதிர்கிட்ட வந்து தனா வந்து தன்னுடைய மனசை பறிகொடுத்த மாதிரிக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து மாயாவும் ஜானகியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெரியம்மா, தனா வந்து இப்போ கதிரை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா, அவள் மனசில் இப்போ வந்து கதிர் இருக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படிங்கும்போது என் 2 பொண்ணுங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கவும் உடனே வந்து மாயா ஜானகிட்ட சொல்கிறாங்க, பெரியம்மா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, சீனு வரப்போகிறான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற மாயா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பெரியம்மா, இந்த பிரச்சனையில் நான் அதை சொல்ல மறந்துட்டேன், சீனு வரப்போகிறதா வந்து ஃபோன் பண்ணி நேற்றுக்கு தான் அத்தைகிட்ட சொன்னான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. சீனுவும் உன்னை வந்து புரிஞ்சுக்கிடணும், உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரிக்கு தனா வந்து இப்போ கதிரை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா, உங்கள் 2 பேரும் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கவும் மாயா வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மாயாவும் சீனுவும் இருந்த அந்த கல்யாண ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே மாயா வந்து சீனு கூட வந்து பாட்டு பாடுற மாதிரிக்கு அவங்க வந்து ரொமான்ஸோட அவங்க வந்து கனவு கண்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி வந்து சீனுவோட அவங்க கனவு கண்டுட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா சீனுவே வந்துருந்தாங்க. சீனோட குரல் கேட்டு உடனே மாயா வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சீனு வந்து மாயாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாயாவை ஏற்றுப்பாங்களா, அடுத்து தான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.